தர்பூசணி பழங்கள் குறித்த வதந்திகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்து வந்த சதீஷ்குமார் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதன் விளைவாக தர்பூசணி சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரி சதீஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தர்பூசணிக்கு 50,000 ரூபாய் நிவாரணம், நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாதமாக குளிர்பானங்கள் விற்பனையாகாத நிலையில் இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து அவர்கள் தர்பூசணி பழத்தால் தான் குளிர்பானங்கள் விற்பனையாகவில்லை என்று அவர்களுக்குள்ளே ஒரு முடிவெடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமாரை அணுகி ஒரு பொய் பிரச்சாரம் செய்ய பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக பின்னாடி பேசிக் கொள்கிறார்கள். தர்பூசணி பழத்தில் சிகப்பு சாயம் ஊட்டுவதாகவும் சர்க்கரை பாகு ஏற்றுவதாகவும் ஒரு படித்த ஒரு அறிவாளி அவன் எப்படி இந்த வார்த்தை கூறுவது? விவசாயிகள் அனைவரும் கடன்பட்டு வாழ்வில் இருந்து முன்னேறாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு பெருந்துயரத்தை அடைந்திருக்கிறார்கள். தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 நிவாரணம் வழங்க வேண்டும்.